இன்னைக்கு அந்த நாள் வந்துடுச்சு. அந்தோரா செந்தோரா ஆன் நான் ஓ ஜோபா. நில்லுங்க, முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. திரும்பி போங்க. இன்னும் வேகமா வாங்க, பின்னாடி யாரும் திரும்பி பார்க்காம வாங்க. அந்த வெளிச்சம் நம்மள தொடறதுக்குள்ள நாம இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். ருத்ரா இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும். ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னே தெரியல. யூனிகார்ன் ருத்ராவை கூட்டிட்டு வரப்போச்சு, ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அட அங்க பாருங்க. சென்டார், எங்களை எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? ருத்ரா, எங்கள ஒரு சென்டார் மெஜிஷியன் ஆயிட்டாரு. அங்க எதிரில் இருக்கிற ஜாய்லாண்ட் ஏரியாவை அவர் முழுசா கவர் பண்ணிட்டாரு. அங்க விலங்குகளும் உள்ள போக முடியாது, எந்த பறவையாலும் உள்ள போகவே முடியாது. ஏரியா மொத்தத்தையும் நோ ஃப்ளையிங் ஜோனா மாத்திட்டாரு. நானும் அந்த ஏரியாவுல பறக்க முயற்சி பண்ணேன், ஆனா என்னால அது முடியல. ஆனா அவர் எப்படி பண்ணாரு? அவர்கிட்ட எப்படி எவ்வளவு பவர் வந்துச்சு? எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூட எனக்கு சுத்தமா தெரியாது. இந்த விஷயம் யாருக்குமே எதுவும் புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நாங்க அங்க போய் பாக்குறோம். அப்ப அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிரும். நம்மளால பறக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி, போலாம். ருத்ரா, பக்கத்துல எதுவுமே இல்லையே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ருத்ரா, முன்னாடி பாரு, ஏதோ இருக்கு. இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. யூனிகார்ன், தோல்வியை ஏத்துக்க கூடாது. இன்னொரு வாட்டி நல்லா முயற்சி பண்ணலாம். சரி, எல்லாரும் இருக்கவா பிடிச்சுக்கோங்க. ருத்ரா, இந்த சுவத்தை தாண்டி போறது என்னால முடியாத காரியம். சரி, அப்ப கீழே போலாம். வேற ஏதாச்சும் ஒரு வழியை யோசிக்கணும். எங்களால அந்த வாலை கிராஸ் பண்ண முடியல சென்டார். ருத்ரா, உன்னால இந்த ஏரியால பறக்க முடியாது. நீ நடந்து தான் போயாகணும். ஆல் தி பெஸ்ட். பி கேர்ஃபுல். ஓகே சென்டார், தேங்க்யூ. ருத்ரா, இன்னும் எவ்வளவு நேரம்? அந்த செவுரு எங்க இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். சரி, வா பார்க்கலாம். அட, இது என்னது? ருத்ரா, இங்க பாரு, என் கை செவுத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. பிரமாதம் வரும், நீ கலக்கிட்ட. ஒருவேளை இந்த வாலை பெரிய மெஜிஷியன் கிரியேட் பண்ணியிருந்தா நம்மளால நடந்து கூட கிராஸ் பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு அதுதான் நல்லது. இது ப்ராஹிபிட்டட் ஏரியா. இந்த ஜாய்லாண்ட் ஃபுல்லா எங்க தாத்தாவோடது. ஜாய்லாண்ட் உன்னோட தாத்தாவோடதா இருக்கலாம், ஆனா இங்க இருந்து கோல்டன் பீக் வரைக்கும் இருக்கிற ஏரியா என்னோடது. இங்க உன்னோட தாத்தாவால கூட வர முடியாது. நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் கண்டுபிடிப்பேன். ஒரே ஒரு வாட்டி நீ வந்து என்ன சந்தி. நான் சந்திக்க மாட்டேன். நான் எந்த மனுஷனையும் சந்திக்க விரும்பல. நீங்க எங்களை அடிமையாக்கி உங்களோட பொம்மைங்க மாதிரி வச்சுக்க விரும்புறீங்க. நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். உடனே திரும்பி போயிடுங்க. உங்க வீட்டு
கிரவுண்டுக்கு போய் நல்லா விளையாடுங்க. என்கிட்ட மோதணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. நான் வந்துட்டு இருக்கேன். தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு. வருத்தப்படுவ ருத்ரா, ரொம்ப வருத்தப்படுவ. நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருந்தாகணும். அந்த சென்டர் நம்ம மேல எப்ப வேணாலும் அட்டாக் பண்ண பார்க்கலாம். ஆமா ருத்ரா, எங்களுக்கும் அப்படிதான் தோணுது. ருத்ரா, இவ்ளோ பெரிய செவரை எப்படி கிராஸ் பண்ண முடியும்? சொடுக்கு போடுற நேரத்துல போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போலாம். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? ருத்ரா, இவ்ளோ பெரிய நதி இருக்கு, எப்படி போக முடியும்? அதோ அந்த மலை தெரியுதுல, எனக்கு என்னமோ இந்த மிஸ்டீரியஸ்க்கெல்லாம் அங்கதான் ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்பா நதி கிராஸ் பண்ணலாம். அன்டோரா சன்டோரா, ரிவர் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகட்டும். ருத்ரா, ரிவர் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கு. அட, இது எப்படி நடந்துச்சு? திரும்பி போயிடு ருத்ரா, இல்லனா இந்த காட்டுலயே அழிஞ்சு போயிடுவ. ருத்ரா, ரிவர்ல முழுகுனா எப்படி இருக்கும்? அது எனக்கும் தெரியாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, தாத்தா என்ன சொல்வார்னா, பிரச்சனையில இருந்து ஓடி போனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுன்னு. சரி, ஓகே, நீ சொல்றதால நிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ரெண்டு பேரும் வாட்டர் சர்ஃபிங்க்கு ரெடி ஆயிடுங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம ரொம்ப வேகமா போனாதான் மேல போய் சேர முடியும். சின்ன பசங்களா இருந்தாலும் ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனா நீங்க என்னோட ஸ்மார்ட் கிடையாது. ஆன்டோரா சென்டோரா, ரிவர்ஸ் ஃப்ரீஸ் ஆயிடு. ருத்ரா, இப்போ என்ன பண்ணலாம்? ரிவர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாட்டர் சர்ஃபிங் இல்லைன்னா ஸ்கீயிங் பண்ணலாம். ருத்ரா, நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. இந்த ஜாய்லாண்ட் உன்னோட தாத்தாவோடதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது இப்ப என்கிட்ட இருக்கு. இத விட்டு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? இதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே மனுஷங்களை நம்ப மாட்டேன். மனுஷங்க எங்களை பொம்மைங்க மாதிரி வச்சுக்க விரும்புறாங்க. இந்த ஜாய்லாண்டை என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க எப்ப இங்க வந்தாலும் அனிமல்ஸ் எல்லாம் உங்க கிட்ட வந்து உங்க கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்காது. எங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்ப கூட நேரம் இருக்கு பசங்களா, திரும்பி போயிடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக போறது இல்ல. சரி, அதையும் பார்த்துடலாம். அன்டோரா சென்டோரா, மலையை உடைச்சிடு. திரும்பி போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, போயிடுங்க. மரம் வரும், பத்திரம். ருத்ரா, உனக்கு இப்ப கூட டைம் இருக்கு. இங்க இருந்து ஓடிடு. இல்ல, கண்டிப்பா முடியாது. இபாய்ஸ்கா ஃபயர் கிராக்கர்ஸ் கிரியேட்டோ.
இருட்ட போகுது. நம்ம இங்க எங்கேயாவது தங்கி ஆகணும். நம்ம இங்க இருந்து வெளியே எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனா வெளியே இருந்து யாரும் உள்ள பார்க்க முடியாது. வா ருத்ரா. ருத்ரா, நீ யாரோட பார்வையிலிருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா என்கிட்ட தப்பிக்க முடியாது. இப்ப நான் ஏதாவது ஒரு பெரிய மேஜிக் செஞ்சாகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் ருத்ரா இங்க இருந்து போவான். நீங்க செய்யறது சரியே இல்ல. அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம இரு. எது சரியான விஷயம்னு எனக்கு தெரியும். அன்டோரா சென்டோரா நோன் ஜோடோ ஜோ. நீங்க பசங்களோட உயிர் எடுக்க போறீங்களா என்ன? மத்தவங்க வேலையில தலையிடுறவங்களுக்கு என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது. அன்டோரா சென்டோரா அம்போல்டோ. என்கிட்ட மோதுனா விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிடும். ருத்ரா, அங்க பாரு. அந்த பையன் பெரிய புத்திசாலியா இருக்கான். நான் வேற ஏதாவது செய்யணும். அலசா சார். சொல்லு ருத்ரா, என்ன விஷயம்? அலசா சார், சென்டோர் மெஜிஷியன் கிட்ட பெரிய புக் இருக்கு. அது பார்க்க மேஜிக் புக் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க தான் அவருக்கு கொடுத்தீங்களா? மேஜிக்கல் புக்கா? பெருசா? தடிசா? ஆமா, தடிசா. அதுல கூட நிறைய பக்கங்கள் இருக்குமே. ஆமா ஆமா. பிரவுன் கவர் போட்டிருக்கும், அதுக்குள்ள ஃபேன் மார்க்கர் கூட இருக்கே. ஆமா அலசா சார், ஆமா அதேதான். அப்புறம் சொல்லுங்க, இப்ப நீங்க எங்களுக்கு அந்த புக் அதேதானா இல்ல வேற ஏதாச்சும் புக்கான்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. லைப்ரரிக்குள்ள நிறைய குதிரைங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த புக்கையே காணோம். யாரு எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. ஹார்சஸ் வந்துச்சா? நீங்க அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா. என்ன சத்தம் அது? இந்த குதிரைங்க எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ஹார்ஸ் நடுவுல அவர் இருக்காரு. அவருதான் திருட்டுத்தனமா புக்கை எடுத்துட்டு போயிருக்காரு. அவரு மனுஷங்களை தூரப்படுத்துறதுக்காக மேஜிக்க கத்துட்டு இருக்காரு. ஓ, அப்ப அவன் தான் திருடனா? திருடனதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும். ஆமா, அவர் திருட்டுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நன்றி அலசா சார். வாழ்த்துக்கள் ருத்ரா, என்னோட திட்டத்தை எனக்கு எதிராக பயன்படுத்திட்ட. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எப்படிப்பட்ட மேஜிக்கை யூஸ் பண்ண போறேன்னா, இதுக்கு உன்கிட்ட எந்த பதிலும் இருக்காது. அன்டோரா சன்டோரா மோஜோங்கா. என்ன இதெல்லாம் பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கே. பசங்க மேல உள்ள கோவம் இவர் கண்ணை மறைச்சிருச்சு. நான் இப்பவே ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். அன்டோரா சன்டோரா மோ. எனக்கு இவ்வளோ சக்தி கிடைச்சிருக்கு. என்னோட இந்த சக்திக்கு முன்னாடி அந்த ருத்ரா சுண்டலி மாதிரி சுருங்கி போயிடுவான். அவர்கிட்ட இருக்கிற அந்த புக்கை எப்படியாவது எடுத்தாகணும்.
சென்டர் சார், நீங்க லைப்ரரியில இருந்து புக்கை திருடுனீங்களா? நீங்க என் கூட திரும்ப வாங்க, உங்களுக்கு திருட்டுக்கான தண்டனை நீ கிடைக்கும். எனக்கு தண்டனை கொடுக்க போறியா? அதையும் பார்த்துடலாம். ஆண்டோரா சென்டோரா. ருத்ரா, இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு நினைச்சா நம்ம சட்னி ஆயிடுவோம். இங்க இருந்து ஓடி போகிறதா புத்திசாலித்தனம். ஆமா, கண்ணுக்குள்ள தூசி போயிட்டு இருக்கு. நம்ம போயிடலாம். இப்ப நம்ம எல்லாரும் ஈஸியா பார்க்க முடியும். மேல ஓடுங்க, கீழே இல்ல. மைரா, நீ நல்லா தானே இருக்க? மேஜிக்கால எத்தனை பில்லரை உருவாக்குவ ருத்ரா? ருத்ரா, நீ இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துட்ட. ஆனா இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு தூரம் வந்ததில்ல. இந்த இடத்துல இருந்து உன்னால எப்படி போக முடியும் மட்டும் சொல்லு. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இவ்வளவு தூரம் வந்த எனக்கு திரும்ப போகவும் தெரியும். ஆனா அது உங்க கூட தான் இப்படி போவேன். எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட ருத்ரா. இந்தா என்ன ருத்ரா, நீ பண்ண தப்ப இப்போ அது புரிஞ்சுக்கிறையா? என்னோட மேஜிக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க போறதே இல்ல. நீங்க ருத்ரா கிட்ட மோதவே முடியாது, அவனை தோக்கடிக்கவும் முடியாது. இதையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன் நிச்சயமா உங்க மன்னிப்பை ஏத்துக்கலாம். நீ சொல்றது உண்மைதான். என்னால இந்த ருத்ரா கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. சாரி ருத்ரா, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிடு. ருத்ரா வேணா உன்னை மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். நீ திருடி இருக்க, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என் கூட வா. ஆனா அலாசா சார், அவரு அவரோட தப்ப உணர்ந்துட்டாரு. அப்புறம் சாரி கூட சொன்னாரு. அப்புறம் எதுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்? சரி, மன்னிப்பு கேட்டதுனால தண்டனை கம்மியா கிடைக்கும். ஆனா தண்டனை இருக்கு. இட்ஸ் ஓகே ருத்ரா, தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறமும் உனக்கு மேஜிக்கல் புக் வேணும்னா அதை நானே உனக்கு தரேன். நீ எவ்வளவு மேஜிக் கத்துக்கணுமோ அதை கத்துக்க. ஆனா அதை என்னைக்கு தப்பா பயன்படுத்த கூடாது. சரி சரி, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
ஆமா ருத்ரா, கண்டிப்பா நாம இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். நாம எப்பவும் இவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. தேங்க்யூ எவ்ரிவன். See you soon. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டீங்க. நாங்க உங்களை அடிமைகளாவோ இல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்றவங்க மாதிரி நினைக்கல. உங்களை எங்க ஃப்ரெண்டாவும் அப்புறம் ஃபேமிலி மெம்பராவும் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ருத்ரா, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ருத்ரா, நல்லா செஞ்சா நல்லதே நடக்கும். நீ இங்கேயா இருக்க? இப்பதான் நம்ம டிடெக்டிவ் செய்தி சொல்லிருக்காங்க. யாரோ நம்ம லைப்ரரியில இருந்து பெரிய மேஜிக் புக்கை திருடிட்டு போயிருக்காங்களாம். அது ஜாய்லாண்டோட அனிமலா. சீக்கிரமா ருத்ரா, அப்புறம் என்ன நடக்கும்னா தெரியாது. எல்லாரும் எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா?